இப்ப வந்து 40 பிளஸ் எனக்கு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அத ம். வந்து முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா, நம்ம 30 இல்லன்னா 20 காலகட்டத்தில இந்த மாரி ஹீகல் பயிற்சிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ம். ஸோ நான் அப்ப வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்ப ம். எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. ம். நான் இதுலருந்து இப்ப விடுபடணும் அப்படின்னா, என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறைய நான் ஃபாலோ பண்ணணும் மேம்? இல்ல இப்போ உங்களுக்கு அந்த இன்கான்டினன்ஸ் இருக்குன்னா, முதல்ல அது எந்த டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஒருவேள ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய இன்கான்டினன்ஸ்னா தான், அப்பதான் உங்களுக்கு அந்த கீகல் எக்சர்சைஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்சர்சைஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு நரம்புகள்ல பாதிப்பு இருக்குன்னா, அதற்கான எக்சர்சைஸ் தான் வந்து நம்ம பண்ணணும். அதே மாரி மைண்டுனால வருது அப்படின்னா, அந்த மைண்டுக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். பட் எந்த ஏஜ்ல இருந்தாலும் நீங்க வந்து பண்ணலாம். ஒரு 40 பிளஸ்ல வந்து இருக்கேன். இப்பதான் வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் எந்த எக்சர்சைஸும் பண்ணலன்னா, நீங்க இப்பவே வந்து அந்த எக்சர்சைஸ ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ளோ நீங்க வந்து அர்லியரா ஸ்டார்ட் பண்றீங்களோ, அவ்ளோ சீக்கிரமா உங்களுக்கு கட்டுப்படும். ஈவன் 40 பிளஸ்ல நீங்க இருந்தாலும் கூட, உடனடியா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அடுத்தடுத்து வந்து நீங்க அதற்கான சிகிச்சை முறைகள், அ அதே மாதிரி அதற்கான நெறைய மருந்துகள்லாம் வந்து இருக்கு. அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் வந்து நீங்க 40 பிளஸ் ஆனாலும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும்.